ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஆரி டிசைனர்ஸ். இப்போ வந்து நான் நெட் கிளாத் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம மேலே வந்து ஒட்டியிருக்கோம். அதாவது ஹெட் பின் வச்சு நம்ம அந்த 2 சைடும் வந்து நம்ம பின் பண்ணியிருக்கோம். அது இன்னும் நல்லா டைட்டாக வந்து 4 சைட்ஸும் நம்ம வந்து பின் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து நம்ம மேலே வந்து ஒரு 2 செயின் ஸ்டிச் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேலே ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் வேணும்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைடில் இருக்குல்ல, சைடில் உள்ள எல்லா இடத்துலையும் நம்ம அந்த சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறது அது கஷ்டமே கிடையாது. அது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். சப்போஸ் அதில் பிசுறு இருந்தால் கூட நம்ம அடுத்து வந்து ஒரு செயின் ஸ்டிச்சோ ஏதாவது ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும்போது மேலே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது அந்த பிசுறெல்லாம் வந்து போயிடும். ஸோ அது ஒன்றும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ நம்ம அடுத்து கீழே வந்து கட் பண்ணுறோம்ல, நெட்டு மேலே இருக்கும். ஸோ கீழே உள்ள கிளாத்தை கட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு சென்டரில் எடுத்துக்கோங்க. சென்டர் ஆர் சைடில் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஆக்சுவலி மேலேயும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும், நான் இங்கே போடலை. மேலேயும் ஒரு போட் நெக் மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கரெக்டாக அந்த சென்டர்லேருந்தும் வரலாம். இல்லை அப்படின்னா வந்து சைடில் அந்த மேலே உள்ள லேஸ் கிழிஞ்சிடாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்து கட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு நெட் கிளாத்துக்கு பக்காவாக வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து சைடில் வந்து பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து சென்டரில் பண்ணால் உங்களுக்கு இன்னும் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லபடியாக வரும்.